தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மாநிலத்தின் அரசியல் வரைபடம் ஒரு புதிய திசையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகளை வெறும் வெற்றி தோல்வி என்ற எண்களுக்கு அப்பாற்பட்டு உற்று நோக்கினால் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு சாதகமான அரசியல் களத்தை உருவாக்கியிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் மிக வலிமையாக திகழ்ந்த என்டிஏ கூட்டணி இன்று சிதைந்து போயிருக்கிறது. வரவிருக்கும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது. பல தசாப்தங்களாக திமுகவுடன் கைகோர்த்திருந்த காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் எடுத்துள்ள புதிய முடிவுகள் திராவிட கட்சிகளின் தேர்தல் வியூகத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் ரீதியாக பார்த்தால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சந்தித்துள்ள தொடர் சரிவு மற்றும் பல தொகுதிகளில் அதன் வாக்கு வங்கி சரிந்திருப்பது ஒரு புதிய அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. அதே நேரத்தில் போதிய நிர்வாக அனுபவம் இல்லாத ஒரு புதிய கட்சி ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருப்பது ஒரு வலுவான தேசிய கட்சிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்தை தேடித்தரும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரின் தேசிய அளவிலான ஆளுமை திறன் தமிழகத்திலும் தனது தாக்கத்தை மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மற்ற கட்சிகள் கூட்டணி போராட்டங்களில் சிக்கியிருக்கும் நிலையில் பாஜக தனது கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது. இங்குதான் தமிழக பாஜகவின் தலைமை குறித்த விவாதங்கள் கட்சிக்குள்ளும் வெளியிலும் தீவிரமடைந்துள்ளன. தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பாஜகவை மீண்டும் ஒரு வீரியமிக்க சக்தியாக மாற்ற வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதே கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் ஒருமித்த குரலாக ஒலிக்கிறது. அவரது அதிரடியான அணுகுமுறை மற்றும் களப்பணிகள் மட்டுமே சிதறிக் கிடக்கும் வாக்குகளை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் பாஜகவை ஒரு அசைக்க முடியாத மாற்றாக நிலைநிறுத்த முடியும் என தொண்டர்கள் நம்புகின்றனர். புதிய அரசு, புதிய கூட்டணிகள் என தமிழக அரசியல் களம் ஒரு மறுசீரமைப்பு காலத்தை கடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் பாஜக தனது தேர்தல் தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு ஒரு வலிமையான தலைமையின் கீழ் தமிழகத்தில் புதிய பாதையை வகுக்க தயாராகி வருகிறது. திராவிட அரசியலுக்கு மாற்றாக தேசிய அரசியல் தமிழகத்தில் வேரூன்றுமா அல்லது இந்த மாற்றங்கள் ஒரு தற்காலிகமானதா என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. தமிழக அரசியலில் நிலவும் இந்த அதிரடி மாற்றங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.